இருக்கிற சத்தியமும் நமக்கு சத்தியம்தான். அதுல இருக்கிற சத்தியம் என்ன, நம்ம ஆத்மாவுக்கு என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். சரியா? அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் இது செய்யணும், புதுப்பிச்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு வருடமும் பலி செலுத்தி தங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி அவரோட வந்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத கெஞ்சி அவரோடு கூட கூடார பண்டிகை கொண்டாடணும். நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்ம வந்து நம்மளை செக் பண்ணிக்கிட்டே கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா, அவருடைய சரீரத்துக்குள்ள, ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள இருக்கிறோமா, அவர் நமக்கு தலையா இருக்கிறார் ஆத்மாவுக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளை செக் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற காரியம். சரியா? இங்கேயும் அதே நித்திய கட்டளைக்கு நித்தியம், இதெல்லாம் நித்தியன்றதான் பார்த்துட்டே வந்திருக்கோம். நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது எல்லாமே பாலகன் குமாரனுக்குள்ள வந்துடும். இயேசுக்கு இம்மானுவேலுக்குள்ள ரட்சிப்பு நித்திய ஜீவனுக்குள்ள எல்லாமே வந்துடும், அடங்கிடும். அவங்களுக்கு இருக்கிற காரியம் நமக்கு வந்து எல்லாமே கிருபை சத்தியத்துக்குள்ள அடங்கி வந்துடும். சரியா? லேவியராமம் 23:41 வாசிங்க. லேவியராமம் 23:41. வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். சரியா? 7 நாள் கூடார பண்டிகை கொண்டாடணும். இது சுக்கோத், எபிரே வார்த்தை சுக்கோத் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கூடார பண்டிகை அப்படிங்கிறது கர்த்தரோடு கூட இருந்து ஒன்றித்து ஆசரிக்கக்கூடிய காரியம். நமக்கு இது வந்து நித்திய பண்டிகை. அதாவது விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற அந்த நாள் தான், ரகசிய வருகிற நாள் தான் நமக்கு வந்து இந்த கூடார பண்டிகையும். அது ஒன்னதான். அது நமக்கு வந்து அதுதான் கூடார பண்டிகை. சரியா? ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயுதம் பண்ணினால் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவோன்னு சொல்லப்படுதா? கர்த்தரோடு கூட சேர்ந்தாச்சுன்னா எப்போதும் இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, சஞ்சலம் தவிப்பும் இல்லை, எதிரியும் இல்லை. அப்படின்னும் போது நமக்கு வந்து கர்த்தரோடு கூட ஒன்றித்து நாம கொண்டாடக்கூடிய காரியம் ரகசியவர்கள் தான் நமக்கு அதுக்கப்புறம் நிறைவேறுது. நமக்கு பண்டிகை, இந்த பண்டிகை கூடார பண்டிகை எப்படி சூட்டாதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலகன் குமாரன். பாலகன் வந்து இயேசு வந்து ரட்சிப்பை கொடுத்தார். குமாரன் வந்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பாலகனுங்கிறது 989 989 சிலுவை பலி. குமாரன்கிறது 11 மணவாளன். சரியா? சுக்கோத்துல கூடார பண்டிகையில நமக்கு வந்து கர்த்தர் யாருன்னு சொன்னா குமாரன், பாலகன் கிடையாது. நமக்கு வந்து இயேசு கிடையாது, அதாவது மாம்ச சாயல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தரோட கூடார பண்டிகை அன்னைக்கு வந்து உலகத்திலிருந்து பிரிஞ்சு தனித்திருந்து தங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி சுத்திகரிச்சுட்டு கர்த்தரோட கூட 7 நாள் தனித்திருந்து ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தரோடு கூட ஒன்றித்துக் கொள்றது தான் கொடுத்தார். நமக்கு வந்து அப்படி கொண்டாடும் போது கர்த்தர் யாரா இருக்கிறாரு? சிலுவையில் அறியப்பட்ட இயேசு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சிலுவையில் அறியப்பட்ட இயேசு பாவத்திற்காக பலி செலுத்திற்காக வந்தாரு. அவர் அடிச்சாங்க, குட்டுனாங்க, காரி துப்புனாங்க, எல்லாமே அமைதியா இருந்தாரு. ஆனா உயிர் தெழுந்த பின்பு அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் அவருக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு மாமிச சாயல், இன்னொன்னு அவருக்கு இன்னொரு சாயல் இருக்கு, ஆவிக்குரிய சாயல் இம்மானுவேல்ங்கிறது இருக்கு. அதுல வந்து இது எதுவுமே சூட் ஆகாது. இது எதுவுமே கன்னத்துல அரைஞ்சா வாங்கிட்டு அமைதியா இருந்தாரு. சரியா? எவ்வளவு அவமானங்கள் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் மாம்சத்துல வெளிப்பட்டும் போது ஓகே, ஆவிக்குரிய சாயலுக்கு இது எதுவுமே சூட் ஆகாது. அப்ப நம்ம கர்த்தரோடு கூட சேரும் போது அவர் என்ன சாயல்ல இருக்கிறாருன்னா மணவாளனா இருக்கிறாரு, இம்மானுவேலா இருக்கிறாரு, தேவன் ஆவியா இருக்கிற கர்த்தரா இருக்கிறாரு. இதுல அவர் வந்து குமாரன், அதுல இந்த மாதிரி இதுல
இருக்க முடியாது. யோவான் வந்து மார்பிலே சாஞ்சிட்டு இருந்தாரு. அன்பா இருந்த சீசர் எங்க போனாலும் கூடவே இருந்தாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். உயிர்த்தெழுந்த பின்பு அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. உயிர்த்தெழுந்த பின்பு யோவான் தரிசிக்கும் போது அவரை பார்க்கும்போது என்ன பண்றாரு? செத்தவனை போல விழுறாரு. அப்ப என்னன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டவருக்கும் அதற்கு பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அங்க குமாரனா இருக்கிறார், இம்மானுவேலா இருக்கிறாரு, பாலகனா இல்ல. இதுவும் நமக்கு ஒரு நித்திய கட்டளை தான். லேவியராம 24:3 வாசிங்க. லேவியராம 24:3. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்றுக் கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. ஆமென். சரியா? ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சி சந்நிதியில் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயம், இதுக்கெல்லாம் இந்த அமைப்பு, இந்த கட்டளை வந்து பொருந்தும். புதிய ஏற்பாட்டுல நாமே ஆலயம், நீங்கள் நானும் தான் ஆலயம். அப்ப நமக்கு இது எப்படி பொருந்தும்னு பார்க்கணும். அதுதான் சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நம்ம வெளிச்சம் அணைஞ்சு போகாதபடி பார்த்துக்கொள்ளும். அந்த காலத்தின் பிள்ளைகளா இருந்தோம், கர்த்தர் அக்கிரமத்தை மன்னிச்சு கழுவி சுத்திகரிச்சாரு. இப்ப மறுபடியும் இருளாகாதபடி, மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடாதபடி எச்சரிப்பா இருக்கணும். அதுதான் வெளிச்சம். இப்ப பாத்தீங்கன்னா விடியற காலம் மட்டும், சாயங்காலம் இருந்து விடிய காலம் வரைக்கும் விளக்கு எப்பவுமே அணையக்கூடாது. நித்திய கட்டளை. இப்ப நமக்கு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தோம், வெளிச்சத்துல இருந்து அடுத்து அவரோட கூட மகிமைக்கு போகணும். மறுபடியும் இருளுக்கு போகக்கூடாது. தான் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னா, நாம அணைஞ்சு போய் நம்ம எரியிற திரி வந்து அணைஞ்சு போயிடக்கூடாது. மங்கி எரிக்கிற திரியா இருந்தாலும் மறுபடியும் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிடணும். அணைய விட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய காரியம். சரியா? பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியம் புதிய ஏற்பாட்டுல நமக்கு எப்படி சூட் ஆகுது அப்படின்னு வேத கண்ணோட்டத்துல பார்க்கணும். அப்படியே நம்ம எடுக்க முடியாது, இல்லைண்டா நம்ம எடுக்க முடியாது. சங்கீதம் 98:6 வாசிங்க. சங்கீதம் 98:6. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிக்கைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சரியா? அன்னைக்கு இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு இன்னைக்கு தெரியாது, எப்படி இருந்தது நம்ம யாரும் பார்க்கல, நமக்கு தெரியாது. ஆனா அதுல இருக்கிற சத்தியம் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றும் மாறாது. எக்கால சத்தத்தோடும் பூரிகையோடும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் எழுதப்பட்டிருக்கா. நமக்கு இது வந்து அப்படியே நம்ம லிட்டரலா அப்படியே எடுக்க முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு. நமக்கு இது எப்படி எடுக்கணும்னா, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அதுதான் நமக்கு இந்த வசனத்துக்கு நம்ம கொஞ்சம் ஆடில் காடியில் போட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு வந்து என்னென்ன கற்பனைகளை கைக்கொள்றது தான் காரியம். கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக விருத்த சேதனம் இல்லாததும் ஒன்றுக்கு உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அவரிடத்துல நியாயப்பிரமாணமா இருந்தாலும், மனசாட்சியின் காலமா இருந்தாலும், புதிய ஏற்பாடா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். விஷயம் ஒண்ணுதான். கற்பனைகளை கை கொள்ளுகிறது தான் காரியம். நம்ம ஜீவனில் பிரவேசிக்க வரும்னா என்ன பண்ணணும்? கற்பனைகளை கை கொள்ளணும். அது கொஞ்சம் டீட்டெயிலா
பார்த்துடலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 4:5 வாசிங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 4:5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆமா. மல்கியா 4:4. அதாவது ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். சரியா? ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தையும் நினையுங்கள்னு போடல. ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நினையுங்கள்னு போடல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் மோசேக்கு கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். நியாயங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நினைக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆசீர்வாதம், சுகம், செழிப்பு, இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பிரசங்கமே. கற்பனை நியாயப்பிரமாணம் தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் நல்ல போதகரேன் கேட்கும்போது, நியாயப்பிரமாணத்தில் நீ என்ன அறிந்திருக்கிறாய் அப்படின்னு தான் கேட்கணும். ஜீவனில் பிரவேசிக்க விரும்புகிறோம் என்ன பண்ணோம்? கற்பனைகளை கை கொள்ளும். அந்த கை கொண்டு பூரணப்படும். கை கொண்டு பூர்ணர் ஆகிறது தான் அவங்களால முடியல பழைய ஏற்பாட்டுல. நமக்கு தான். அதனாலதான் இயேசு வந்து நமக்காக பாவமன்னிப்பை கொடுத்து பூர்ணர் ஆகுவதற்காக பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்காரு. இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான பாவமன்னிப்பும் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு நேரடியாக கிடைக்கல. அவருடைய ஆவினால் நடத்தப்படுகிற அனுபவம் கிடைக்கல. இந்த ரெண்டுமே கிடையாது. ஆலயம் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, ஆனா எதெல்லாம் இல்லை? கர்த்தருடைய ரத்தம் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்கு இல்லை. ஆக நமக்கு ரெண்டுமே இருக்கு. அதை எடுத்து அவங்களுக்கு திருத்தவும் தெரியாது. பிதாகுமான் பரிசுத்த ஆவியானவர் பற்றிலாம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. நமக்கு தெரியும். அப்ப நாம அவரை அறியறதும் அவங்க அவர் அறியறதும் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். சரியா? இப்ப சங்கீதம் 98:6 வாசிச்சோம் இல்லையா? கால சத்தத்தாலும் ஊரிகைகளாலும் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்ட்டு. புதிய ஏற்பாட்டுல இப்போ ஊழியக்காரங்க கூப்பிடுறோம். சரியா? ஊழியர்கள் தான் வாங்க அப்படின்னு சொல்லி திருச்சி ஜனங்களை பார்த்து கூப்பிடுறாங்க. 98:6 7 வார்த்தை 32 எழுத்து இருக்கு. எழுதிக்கங்க. 7 வார்த்தை 32 எழுத்து. அதுக்கு ஆர்டினல் போட்டீங்கன்னா ஆர்டினல் 352, கார்டினல் 2080, ஆர்டினல் 352, கார்டினல் 2080. ரெண்டையும் கூட்டிருங்க. 2432 வரும். 352, 2080 ரெண்டையும் கூட்டினா 2432. அதை பிரேக் பண்ணிக்கங்க. 1748 பிளஸ் 611 பிளஸ் 73. 1748 ஹெப்ராயிக், 611 ரபானிக்கல், 73 விஸ்டம் ஞானம். 1748 பக்கத்துல பிராக்கெட்ல 1214 பிளஸ் 534 போட்டுருக்கு. மேல் ஆதியாமம் 1:1 மேல் அண்ட் ஃபீமேல் வேல்யூ 1214 பிளஸ் 534. சிங்கிள் வேல்யூ வந்து 136 127. 136 127 கூட்டிங்கன்னா 263. 136 127 கூட்டினா 263. 263 பிரேக் பண்ணிக்கங்க.
11 + 38 + 214. 11 அவரு, 11 38 மணவாட்டி. நாம 214 ஆவிக்குரிய மணவாளனும் மணவாட்டியும். சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 37 37 ரட்சிப்பும் நித்திய ஜீவனும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தராகி ராஜாவின் சமூகத்துல எப்படி வர சொல்றாரு? ரட்சிப்பு நித்திய ஜீவனோட என்னுடைய சமூகத்துல வான்னு தான் கூப்பிடுறாரு. அதுதான் அதனுடைய அர்த்தம். சங்கீதம் 98:6 என்ன உள்ள இருக்கிற காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்துல அவருடைய சமூகத்துல எக்காலங்களாலும் பொறிகளாலும் வந்து ஆர்ப்பரிக்கிறதுக்கு காரியம் இல்ல. ரட்சிப்பு நித்திய ஜீவனோடு வந்து அவர் ஆராதிக்கிறோமா அப்படிங்கிறது தான் காரியம். மனவாட்டியா வந்து ஆராதிக்கிறோமா, தேவனை அறியாம வந்து ஆராதிக்கிறோமான்னு தான் காரியம். இப்ப கர்த்தராகிய ராஜாவின் சமூகம் மணவாளனையும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிறது வந்து மணவாட்டியும் குறிக்குது. எப்படி சொல்றீங்க? இவ்ரேயத்துல இந்த ராஜாவின் சமூகங்கிறது ஆண்பாலை குறிக்கிற சொல்லாகவும், ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கிறது, மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க, தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கங்க. சரியா? கர்த்தராகிய ராஜாவின் சமூகங்கிறது ஆண்பால், மேல், அதாவது அவரை குறிக்கிற சொல்லா இருக்குது. பெண்பாலா இருக்குது. ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கிறது பெண்பால்ல இருக்குது. அப்ப யாரை குறிக்குது? மணவாட்டி அவரை ஆராதிக்கிறது தான் குறிக்குது. அவரை ஆர்ப்பரிக்கிறது, தொழுது கொள்றது, கொண்டாடுறது தான் பார்க்க முடியுது. சரியா? ரட்சிப்பை கிருபையிலும் நித்திய ஜீவனை சத்தியத்திலும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ரட்சிப்பு நித்திய ஜீவன் பார்த்தோம் இல்லையா? ரட்சிப்பை கிருபையிலும் நித்திய ஜீவனை சத்தியத்திலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆர்டினல் சிங்கிள் பார்த்தீங்கன்னா 55 82 55 82 137 137 5 pillars of faith. சரியா? வேதத்துல இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே பொருந்தாது. ஒரே மாதிரி அவங்களுக்கு நடந்த மாதிரியே பழைய ஏற்பாட்டுல நமக்கு நடக்காது. ஆனா சத்தியம் எல்லாருக்குமே ஒண்ணுதான். அவங்கள நடத்தின கர்த்தரும் நம்மளை நடத்துகிற கர்த்தரும் ஒருவர் தான். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அவங்களுக்கு இருந்த வேதமும் நமக்கு இருக்கிற வேதமும் ஒண்ணுதான். ஆனா சம்பவம் வேற வேற. அவங்க நடந்த சம்பவம் அப்படியே நமக்கு நடக்கும்னு கிடையாது, எடுக்க முடியாது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சொல்றாரு, யோவான் 17:17 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சம்பவத்தை அறிவீர்கள்னு சொல்லல. சம்பவத்தை அல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சம்பவத்துல இருக்க சத்தியம் என்னன்னு பார்க்கணும். அதுதான் விஷயம். நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் வேதத்தை வாசிக்கும் போது அதுல இருக்கிற மணவாளன் பற்றி அதுல என்ன இருக்கு, அதுக்கு உள்ள இருக்கிற மறைபொருள்ல மணவாட்டியை பத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தியானிக்கிறது, ஆராய்ந்து பார்க்கறது, தியானிக்கிறது, உட்கொள்றது எல்லாமே இதுக்குதான், ஆத்மாவுடைய அறிவுக்காக தான். அதுக்காக தான் நம்ம வந்து செய்யறோம். சரியா? சம்பவத்தை படிக்கும்போது சம்பவ அறிவு தான், நாலேஜ் தான் கிடைக்குமே தவிர சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. சத்தியத்தை ஆராயும் போது சத்தியம் நம்மளை என்ன பண்ணும்? சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். அதுதான் அதுல இருக்கிற பெரிய காரியம். சத்தியம் விடுதலையாகும். சாபத்தை சரிப்படுத்தும், நம்முடைய சிந்தையை சரிப்படுத்தும். நம்ம கனி கொடுக்கறதெல்லாம் தடையா இருக்குதோ கட் பண்ணி விட்டுட்டே வரும். சரியா?
தேறினவர்கள் ஆகிற வரைக்கும் ஓடணும். 900 வருஷம் 980 வருஷம் வேதம் படித்தாலும் தேறிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1000 வருஷத்துக்காக கொடுக்கப்பட்ட காரியம் 980 வருஷம் படிச்சுட்டாலும் சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் 1000 வருஷம் அரசாட்சியாக தான் அதை நமக்கு மீட்டு கொடுக்குறாரு. அவரோடு கூட வாழுகிற ஸ்லாக்கியம் அவரோட அரசாட்சியில் தான் நமக்கு அது மீட்கப்பட்டு கொடுக்கப்படுது. சரியா? இப்போ என்னாகமும் 10:33 வாசி. என்னாகமும் 10:33 வாசி. அவர்கள் கர்த்தருடைய பர்வத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. ஆமென். அவர்கள் கர்த்தருடைய பர்வத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது அப்படின்னு வாசிக்கிறோமா? இந்த சம்பவம் அன்னைக்கு நடந்த காரியம். இன்று கர்த்தர் தான் நமக்கு உடன்படிக்கை பற்றி, கர்த்தரின் உடன்படிக்கை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் நம்முடைய உள்ளத்துல எழுதப்படுறார். அது நம்ம உள்ளத்துல உடன்படிக்கை பற்றி நம்முடைய உள்ளத்துல இருக்கு. அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? அன்று உடன்படிக்கை பற்றி அவங்க கூடவே இருந்துச்சு. அவர்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன்னாடி போச்சு, சென்றது. இன்னைக்கு உடன்படிக்கை பற்றி நம்முடைய இருதயத்துல இருக்கு. இந்த உடன்படிக்கை ஒழுங்கா நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவ சமாதானம் இருக்கும். ஆண்டவர் தான் இருதயத்துல எழுத முடியும். என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்னு சொல்றாரா? ஒரிஜினல்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் என்னுடைய வேதத்தை என்னுடைய தோராவே அவர்களுடைய உள்ளத்தில் எழுதி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் தான் ஒரிஜினலா இருக்குது. நமக்கு மொழிபெயர்க்கும் போது நியாயப்பிரமாணம் மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ இருதயத்தில் அவருடைய பிரமாணம் எழுதப்பட்டால் அவரை அறிகிற அறிவு தானா வரும், அந்த உணர்வு வரும். சதையான இருதயமா மாறிச்சுன்னா வரும். கல்லான இருதயத்துல இருக்கிற உணர்வு வேற. சதையான இருதயத்துல இருக்கிற உணர்வுங்கிறது வேற. கல்லான இருதயம் என்னதான் சத்தியம் உபதேசம் கடந்து வந்தாலும் ஒண்ணுமே ஆகாது, மனம் திரும்பாது, அப்படியே இருக்கும். சதையான இருதயமா இருந்தா என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு நல்ல சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணும். சரியா? அப்ப உடன்படிக்கை பெட்டிங்கிறது அன்னைக்கு மனிதர்கள் ஒரு தனி மனிதன் தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. சரியா? மனிதர்கள் தான் சுமந்துட்டு போனாங்க. அதை அந்த மாதிரி இருந்துச்சு உடன்படிக்கை பெட்டி. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. சரியா? இன்னைக்கு நமக்கு உள்ளாக கர்த்தர் வந்துட்டார். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இயேசு இருந்தார், அதுதான் காரியம். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார். அப்படி எப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? என்னாகமம் 10:33க்கு ஆடில் காடில் போட்டோம்னா 7, 8, 9வது வார்த்தை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது 7, 8, 9வது வார்த்தை. 3 வார்த்தை 13 எழுத்து எழுதிங்க. 3 வார்த்தை 13 எழுத்து. ஆர்டினல் கார்டினல் 127 127 901 901 கார்டினல் 127 901 ரெண்டையும் கூட்டிருங்க. 1028 1028 சிங்கிளா கூட்டுங்க. 1 + 2 + 8 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சிங்கிள் வேல்யூ 46 46 92. சிங்கிள் டு சிங்கிள் 19 19 38. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 28 28 56. எல்லாமே சிங்கிளா கூட்டினீங்கன்னா 11 தான் வரும். 92 11
தான் 38, 19, 19, 38, 11 தான் 1028, 11 தான் 28, 28, 56, 11 தான் 5 + 6 11 தான். அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணவாளன் தான் உடன்படிக்கை பெட்டி. இயேசு தான் 92 இயேசு தான் உடன்படிக்கை பெட்டி. 38 மணவாளன். 1028ல 0 எடுத்தீங்கன்னா 128. யோவான் 1:1 யோவான் 1:5 வரைக்கும். யோவான் சுவிசேஷம் 1:1 1:5 வரைக்கும் போட்டுக்கங்க. அப்போ உடன்படிக்கை பெட்டிங்கிறது யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது, மணவாளனை குறிக்குது. இதெல்லாம் உள்ள இருக்கு. அதனால உடன்படிக்கை பெட்டிங்கிறது நமக்கு இயேசுவை விசுவாசிக்கணும். அதுக்கு அடுத்து சத்தியத்தை கை கொள்ளணும். 2 காரியம் உள்ள இருக்கு. சரியா? கிருபையும் சத்தியமும் உள்ள இருக்கு. சங்கீதம் 132:8 வாசிங்க. சங்கீதம் 132:8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாமர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் அப்படின்னா என்ன பெட்டி இது? உடன்படிக்கை பெட்டி தான். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உமது வல்லமை விளங்கும் பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? உள்ள கிருபையும் சத்தியமும் உள்ள இருக்கு. நமக்கு இயேசுவினால் கிடைக்கிற ரட்சிப்பு ஆவிக்குரியதா இருக்கு. சரியா? நமக்கு பெட்டி இருதயத்துல இயேசுவாக எழுதப்பட்டிருக்கு. இயேசுவாக நமக்கு பெட்டி கிடையாது, லிட்டரலா பெட்டி கிடையாது. இயேசுவாக இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு. அவருடைய பிரமாணம் உள்ளத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? என்னாகும் 10:33ல அடுத்த 4 வார்த்தைக்கு பார்க்கும்போது 3 நாள் பிரயாணம் பண்ணி தேடி காட்டும்படிக்கு அப்படிங்கறதுதான் அடுத்த 4 வார்த்தை. 12ல இருந்து 12, 13, 14, 15வது வார்த்தை. 12ல இருந்து 15வது வார்த்தை. 4 வார்த்தை, 15 எழுத்து. 3 நாள் பிரயாணம் பண்ணி அடுத்து தேடி காட்டும்படிக்கு அப்படிங்கிறது தான் இந்த 4 வார்த்தை. அதுக்கு கார்டினல் எழுதிக்கங்க. அதுக்கு கார்டினல் எழுதிக்கங்க. ஆர்டினல் 217, கார்டினல் 1990. ஆர்டினல் 217, கார்டினல் 1990. கூட்டினீங்கன்னா 2207, 2207. அதை பிரேக் பண்ணீங்கன்னா 1748, 386 386 பிளஸ் 73 73. 1748 386 பிளஸ் 73. 1748னா எலஃபண்டோ, 386னா யெஷுவா இயேசு, 73னா ஞானம். சிங்கிள் வேல்யூ வந்து 46 46 92. சிங்கிள் டு சிங்கிள் வேல்யூ வந்து 19 19 38. ஆர்டினல் சிங்கிள் வந்து 37 28 65. 37 28 ஆர்டினல் சிங்கிள். 65னா இஸ்ராயல்னு அர்த்தம். ஆர்டினல் 2207 அதை பிரேக் பண்ணிட்டோம். சிங்கிள் 36 46 46 92 ஏசு யெஷுவா. அடுத்து சிங்கிள் 19 19 38 மணவாளன். இயேசு நம்மை சமாதானத்துக்கு நேரா நடத்துகிறார். அதனுடைய நோக்கம் என்ன? நித்தியம்தான் நோக்கம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? அதனுடைய நோக்கம் என்ன? நாடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லைன்னு சொன்னாரா? நித்திய ஜீவன் தான் நோக்கம்.
அதுக்காக தான் சமாதானத்தை கொடுக்குறாரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும்போது, இந்த புரிதல்ல அவரை புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, என் சிருஷ்டிகரே என் நாயகர், என் ஆத்மாவை உருவாக்கினவரே என்னுடைய கணவன், ஆத்மாவுக்கு கணவன் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் விஷயம். அவர் தான் யாரு? அவங்களுக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணி தேடி காட்டும்படிக்கு போனாரு. ஆனா நமக்கு எதை தேடி காட்டும்படிக்கு? அந்த தேடி காட்டும்படிக்கு யார்? மணவாளனை காட்டும்படி தான். இயேசு வந்து நம்மை ரட்சித்தது நோக்கம் நித்திய ஜீவனுக்காக தான். மணவாளனுக்கு மணவாட்டியா நம்மை உருவாக்குறதுக்காக தான். ஆவிக்குரிய இஸ்ரவேலத்தையா நம்மை மாற்றுறதுக்காக தான். சரியா? எல்லாமே 11 தான் வரும் இதுலயும். 2207 சிங்கிளா கூட்டினீங்கன்னா 11 தான். 65 11 தான். 92 யெஷுவா 11, 38 11 தான். இப்போ எல்லாமே என்னதான்? 11 தான். அடுத்த ஒரு வார்த்தை, கடைசி வார்த்தை இளைப்பாறுதல் அப்படிங்கிறது தான் கடைசி வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மட்டும் போட்டீங்கன்னா இளைப்பாறுதல் எது நமக்கு இளைப்பாறுதல்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் போடுறீங்களா? போடுங்க. அதுக்கு மட்டும் இளைப்பாறுதல். மெம் நொன் வாவ் கெத் ஹே. மெம் 13, நொன் 14, வாவ் 6, கெத் 8, ஹே 5. மெம் 13, நொன் 14, வாவ் 6, கெத் 8, ஹே வந்து 5. இதுக்கு ஆடியல் கார்டு சிங்கிள் மட்டும் போடுங்க. 5 எழுத்து. மெம் நொன் வாவ் கெத் ஹே. ஆடியல் கார்டில் சிங்கிள் மட்டும் போடுங்க. இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தை. போடுங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் போடுங்க. மெம் நொன் வாவ் கெத் ஹே. சொல்லுங்க சார். 109ங்க. கார்டினல் கார்டினல் எவ்வளவு வருது? 46 109 28 28 சிங்கிள். கரெக்ட். 46 சிங்கிள் வந்து 28 28. நான் ஆடியல் கார்டில் 46 109. 46 109 கூட்டிருங்க. 28 28 கூட்டிருங்க. ரெண்டுமே கூட்டிங்க. நாற்பத்தாறு 109 கூட்டினீங்கன்னா 155 வருதா? 1 + 5 + 5 11. மணவாளன் தான் நமக்கு இளைப்பாறுதல். இப்போ யார் நம்ம அடையக்கூடிய இளைப்பாறுதல் எது? ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோமா? எடுத்தவங்க அந்த அதிகார வசனம் சொல்லிட்டு வாசிங்க பார்க்கலாம். எபிரேயரா? தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம். எபிரேயர் 4
4:9 வாசிங்க. 4:9 இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஆமென். அப்ப இந்த இளைப்பாறுதல்ங்கிறது என்ன? அப்படியே நல்லா சியோன்ல போயிட்டு நல்லா பெட்டு போட்டு தூங்குறது இல்லை. அந்த மாதிரி இளைப்பாறுதல் இல்லை. என்ன இளைப்பாறுதல்னு என்னது? கர்த்தருடைய சரீரமாக நித்தியத்தில் பிரவேசிக்கிறது தான். தேவனுடைய ஆவிக்குரிய சரீரமாக, திருச்சபை தான் அவருடைய சரீரம். சரியா? அன்று ஆதாம் தான் ஆதாம் ஏவாள் அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்துல பார்த்தீங்கன்னா வந்துடும். 19 தான் வரும். ஆதாமுடைய சரீரம் ஏவாள். 19, 38. கிறிஸ்துவனுடைய சரீரம் திருச்சபை. அவருடைய சரீரமாக அவரை சுதந்திரித்துக் கொள்றதுதான் காரியம். அவரை சுதந்திரித்துக் கொள்றதுதான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்ங்கிறது மணவாளனை சுதந்திரித்துக் கொள்றதுதான் இளைப்பாறுதல் நமக்கு. சரியா? இந்த மாதிரி நல்லா சம்பாதிச்சுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறது அந்த மாதிரி இளைப்பாறுதல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க யார் அவருக்கு ஆவிக்குரிய சரீரமா இல்லையோ அவங்க நித்தியத்திலும் அவருக்கு ஆவிக்குரிய சரீரமா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா தேவன் இங்க ஒரு மாதிரியும் அங்க ஒரு மாதிரி இருக்கிறவர் அல்ல. மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, குடும்பத்துல ஒரு மாதிரி வாழ்க்கை, வேலைக்கு போயிட்டு அங்க ஒரு மாதிரி வாழ்க்கை, சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி பக்திமயமான வாழ்க்கை, வெளியே போகும்போது இன்னொரு அந்தரங்கமா இன்னொரு வாழ்க்கை. இந்த மாதிரி தேவன் கர்த்தர் இந்த பூமியில ஒரு மாதிரி, நித்தியத்துக்கு போனவர் அங்க வேற மாதிரி ஆள் கிடையாது. அவர் இங்க எப்படியோ அப்படிதான் அங்கேயும், அங்க எப்படியோ அப்படிதான் இங்கேயும். அப்போ யாரு பூமியில இங்க அவருக்கு ஆவிக்குரிய சரீரமா இல்லையோ அவங்க நித்தியத்திலும் அவருடைய சரீரத்துல வாழ முடியாது. யார் இங்க அந்த அனுபவத்துல இருக்காங்களோ அவங்கதான் நித்தியத்திலும் வாழ முடியும். அதனாலதான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இந்த உலகம் முதிர் வயது ஆக ஆக என்ன பண்ணும்னா நம்மளை ஒதுக்கி தள்ளும், நம்மளை கைவிட பார்க்கும், வேண்டான்னு ஒதுக்கி தள்ளும். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படின்னு சொன்னா நம்ம அவரை அறிய 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 அவரோடு நெருங்கி பழக பழக அவரை கிட்டி சேர சேர அவர் அறிகிற அறிவில் வளரும் போது, முதிர் வயதாகும் போது அவரோட சேர்த்துக்கொள்ள ரொம்ப பிரியப்படுகிற தேவன். ரொம்ப ஆசையா பரலோகம் நம்மை வரவேற்கும். ரொம்ப ஆசையா நித்தியம் நம்மை வரவேற்கும். ஏன்னா அது நம்ம எப்படி உலக பிரகாரமான முதிர் வயது இல்லை, அவர் அறிகிற அறிவில் தேறினவர்களா இருந்தால், புத்தி உள்ள கன்னிகையா இருந்தால், ஜெயங்கொண்ட அனுபவத்தில் இருந்தால் என்ன பண்ணும்? முதிர் வயதாகும் போது மரணம் வந்தால் ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. பவுல் தைரியமா சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், லாபம்னு சொல்றாரு. நம்ம கர்த்தருக்குள் சரியா இருந்தால், ஒழுங்கா இருந்தால், வேதம் நமக்கு மரணத்தை மரணமாக பார்க்கிறது இல்லை. தெளிவா அந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ளணும். வாருங்கள் போவோம், நம்முடைய சகோதரனாகிய லாசரு மரித்திருக்கிறான்னு சொல்லல, நித்திரையா இருக்கிறான்னு சொல்ற. லாசர் ஆக்சுவலா என்ன இருக்கிறான்? மரிச்சிருக்கிறான். ஆனா என்ன சொல்றாரு? நம்முடைய சகோதரனாகிய லாசரு நித்திரையா இருக்கிறான், வாங்க போலாம், பார்க்க போலாம். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுக்கு மரணமே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எழுதுறாரு 1 கொரிந்தியர் 15:51-52.
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆனா எதை மென்ஷன் பண்றாரு? மரணத்தை தான் அப்படி மென்ஷன் பண்றாரு. நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, எக்காலம் துணிக்கும் ஒரு நொடியிலே ஒரு இமை பொழுது நாம் எல்லாரும் மருவமாக்கப்படுவோம். அப்ப என்னது? மரணம் நமக்கு கிடையாது, நித்திரை தான். ஆக்சுவலா முதிர் வயதுங்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். இந்த உலகத்தை விட்டு, அதனாலதான் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு போறது வந்து ஒரு பாரமாவே இருக்காது. ஆனா உலகத்தானா இருந்தா இந்த உலகத்தை விட்டு போறது ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னா மரண பயம் வந்துடும், ஆத்மாவுக்கு சப்போர்ட் எதுவுமே இருக்காது, ஆத்மாவுக்கு ஸ்ட்ரென்த் எதுவுமே இருக்காது. ஆத்மா கிறிஸ்து தான் என் ஜீவன், வேற எதுவுமே ஜீவன் கிடையாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம முதிர் வயதாக இருக்கும்போது நமக்கு எதுதான் ஸ்ட்ரென்த்? கர்த்தரோடு கூட இருந்தாதான் ஸ்ட்ரென்த். அவருடைய ஜீவன் அங்கே பெற்றுக்கொண்டோம்னா மரணம் நமக்கு ஆதாயம். அவரை இழந்து போயிடக்கூடாது. அவர் தான் ஜீவன் உள்ளவர், வழியும் சத்தியம் ஜீவனும் அவர் தான். அவரை பெற்றுக்கொண்டாச்சு, இப்போ அதை இழந்து போயிடக்கூடாது. அதோடு நித்தியத்துக்கு போயிட்டோம்னா மரணம் நமக்கு ஆதாயம். அதனாலதான் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கா, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லா அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் உண்மையுள்ளவர்கள் அல்ல. இதை நல்லா உள்வாங்கிக்கொள்ளணும். அழைக்கப்பட்ட எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் அல்ல. எல்லாம் வேற வேற கேட்டகரி. அழைக்கப்பட்டவர்கள், அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதிலிருந்து தேறினவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள், ஜெயம் கொண்டவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். அவர்கிட்ட அந்த 3 கேட்டகரியுமே இருக்கு. வழி சத்தியம் ஜீவன். சத்தியத்திலையும் பாத்தீங்கன்னா பள்ளிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம், அந்த மாதிரி அமைப்புல 3 காலத்திலையும் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவர்கிட்ட இருப்பாங்க. ஆனா நமக்கு மேலான ஜெயம் கொண்டவர்களுக்கு என்ன ஸ்தானம்? அவரோட கூட உட்காரும்படியான ஸ்தானம். மற்றவங்களுக்கு அது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லா அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்படும். எல்லாரும் அவருக்காக உண்மையா நிற்பாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. அதனாலதான் திரள் கூட்டம் அடி வாங்கிறோம். வருகை வரும்போது திரளான ஜனங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சாத்தியம் ரொம்ப 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 குறைவு. திரள் கூட்டம் அடி வாங்கிறோம்னா உபதேசம் அப்படித்தான் நம்ம காட்டப்படுது. உபதேசம் என்ன காட்டுன்னு சொன்னா, ஒளிட்டு வந்தா அந்த ஒளி நம்முடைய கிரியைகளை கண்டிக்கும். ஏன் இன்னைக்கு உலகத்தார் ரட்சிப்பு வேண்டாம், இயேசு வேண்டாம்னு சொல்றாங்கன்னா, இருள் வந்து ஒளியை எப்பவுமே பகைக்கும். ஒளி வந்து ஏன் நீ இருள் அப்படிங்கிறது எப்பவுமே கண்டிக்கும். அதனாலதான் வரமாட்டேங்கிறான். வந்தா என்ன பண்ணும்? என்னுடைய இருளை கண்டிக்கும். இந்த வசன வாசம் நல்லா புரியும். என்ன யோவான் சுவிசேஷம் 3:19 வாசிங்க. 3:19 21 வரைக்கும் வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான்.
சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். சரியா? ஒளி வந்துச்சுன்னா இருளை என்ன பண்ணும்? நீ இருள் அப்படின்னு கிளியரா சொல்லிடும், இருளை கண்டிக்கும். ஆகவேதான் பொருளாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைத்து தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராமல் இருக்கிறான். இதுதான் காரியம். கர்த்தர்ட்ட வந்தா அவர் என்ன பண்ணுவாரு? சுவாபத்தை பார்ப்பாரு. சுவாபம் நம்முடைய கிரியைகள் அவருக்கு பிரியமா இருக்க சொல்லுவார். நம்முடைய சுவாபம் அவருக்கு ஏற்றதை அவர் விரும்புகிறபடி இருக்க சொல்லுவாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பகை உண்டாகும். அதனாலதான் எல்லாரும் போக முடியுமா? ஜெயங்கொண்டவர்களா, தேறினவர்களா போக முடியுமா? புத்தி உள்ள கனியா போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, வசனத்தின்படி அப்படி முடியாத காரியம். பிரயாசப்படணும். ஆனா பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டு நம்ம போகக்கூடிய காரியம். பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், ஜெயங்கொண்டவர்களா போகணும். அதுதான் நியமம். சரியா? சோதரம். இப்போ அந்த கடைசி வார்த்தை பார்த்தோம் இல்லையா, இளைப்பாறுதல். மணவாளன் தான் இளைப்பாறுதல். சரியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உடன்படிக்கை பற்றியும் அதுலயும் இயேசுதான் இருக்கிறாரு. 3 நாள் பிரயாணத்திலையும் இயேசுதான் இருக்கிறாரு. அதனால ஒரு நிமிஷம். மூணு நாள் பிரயாணத்திலையும் இயேசுதான் இருக்கிறாரு. அதனால இளைப்பாறுதல் தான் முக்கியம். மணவாளனை அடைகிறது தான் முக்கியம். சரியா? இந்த 3 நாள் இளைப்பாறுதல் நமக்கு அதே மாதிரி சம்பவமாக நமக்கு நடக்காது. இப்ப இதுக்கு பிரேக் பண்ணிக்கங்க. இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தைக்கு 46, 109, 155 வந்துச்சா? 155ங்கிறது 11. அத 155 பிரேக் பண்ணிக்கங்க. 111, 30, 14. 111, 30, 14. 111னா ஆலஃபோட வேல்யூ. ஆலஃபை பற்றிய உபதேசம். 30னா உபதேசம். 14னா நீதி. ஆலஃபோட நீதி தான் இளைப்பாறுதல். எழுதிக்கங்க. 111ங்கிறது ஆலஃப் திருத்துவத்தை பற்றின உபதேசம். ஆலஃப்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? திருத்துவ சமமான வல்லமையா இருக்கிறார். வல்லமைகள் 3 வல்லமைகள், சமமான வல்லமைகள். 111ங்கிறது ஒரே வேர்டு, அதுக்குள்ள 3 ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி தேவன் ஒருவர் தான், அதுக்குள்ள 3 இருக்கு. ஒன்னு பிதா, இன்னொன்னு குமாரன், இன்னொன்னு பரிசுத்த ஆவியானவர். அவரை பற்றின உபதேசம், அதை பற்றின நீதி, ஆலெஃபோட நீதி தான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா என்னது? தேவனுடைய நீதி தான் நமக்கு இளைப்பாறுதல். சரியா? இதற்கு தான், இந்த இளைப்பாறுதலுக்கு தான் நம்மை உடன்படிக்கை பற்றியாகி இயேசு நம்மை நடத்துகிறார். இந்த வார்த்தைக்கு இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 56 எழுதிக்கங்க. 56 112. எக்ஸ்பேண்ட் வேல்யூ வந்து 56 112. எக்ஸ்பேண்ட் சிங்கிள் வேல்யூ வந்து 29 58. 56 112 பிரேக் பண்ணிக்கங்க. 38 74. 38 + 74. 38ங்கிறது 19 அவர் பாதி நாம் பாதி. 74ங்கிறது 37 ரட்சிப்பு நித்திய ஜீவனம். இளைப்பாறுதல்ங்கிறது எது? அவருடைய ரட்சிப்பு நித்திய ஜீவனையும் பெற்று அவருக்கு சொந்த சரீரமா இருக்கிறது தான் இளைப்பாறுதல். அவர் பாதி நாம் பாதியா இருக்கிறது தான் இளைப்பாறுதல். சிங்கிள் வேல்யூ வந்து 29 எக்ஸ்பேண்ட் சிங்கிள். மணவாளனுக்கு ஆவிக்குரிய மணவாட்டியா இருக்கிறது தான் இளைப்பாறுதல். நம்முடைய இலக்கு என்ன?
சபைக்கு ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டும். கூட்டி சேர்த்த ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறதுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அதான் நோக்கம். 2 இலக்கு நோக்கம், 2ஐயும் புரிஞ்சு கொள்ளணும். ஜனங்களை ஏன் சபைக்கு கூப்பிடுறோம், கூட்டி சேர்க்கிறோம்? ஆயத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கிறதுனால. நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நாமும் ஆயத்தப்படணும், பிறரையும் ஆயத்தப்படுத்தணும். இதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்னா, மந்தையை ஆயத்தப்படுத்தணும்னா, நடத்துகிற ஊழியக்காரர்கள் கற்ப வேதனை படணும். அதுதான் நியமம். சபையை நடத்துகிற ஊழியக்காரர்கள் கற்ப வேதனை பட்டாக வேண்டும். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் உங்களுக்கு தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரா? இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் மறுபடியும் கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். சரியா? 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது, கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் உருவாகிறதுக்காக கற்ப வேதனைப்படுறோம். அடுத்தது, கற்புள்ள கன்னியை அவர்களை நிறுத்த வேண்டும். 2 காரியம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஜனங்களை சபைக்குள்ள கூட்டு வந்துட்டா நித்திய ஜீவன் கேரண்டிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உலகத்துல ஃபுல்லா பிரசங்கம் நடக்குது. அதே மாதிரி ஜனங்கள் அதிசய அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமா விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டா அதுதான் ரட்சிப்புங்கிற மாதிரி தான் உலகம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல காட்டப்படுது. ஆனா அது அல்ல. தேவனிடத்திலிருந்து நன்மைகளை கொண்ட யாவரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வந்தவர்கள் அல்ல. அதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். தேவனிடத்திலிருந்து நிறைய பேர் சுகம் பெறுவாங்க, விடுதலை பெறுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் ரட்சிப்பின் அனுபவம் அல்ல. அது நேரடியாக நாம் அனுபவிக்கிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது ரட்சிப்பின் அனுபவங்கிறது நமக்கு நடக்கிறது. நமக்கு ஆத்மால நடக்கிற காரியம். இருதயத்தை விருத்த சேதனம் நடந்தாதான் அவரை நாம ருசிக்க முடியும். வெறும் நன்மையை பெற்ற அனுபவம், விடுதலையை பெற்ற அனுபவம் அது என்னது கிடையாது, ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. அதுல சபைக்குள்ள வந்துட்டாலே பரலோகத்துல நுழைஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது நிறைய பிரசங்கங்கள். அல்ல, அது அவரு ரட்சிப்பு ஒரு பார்ட் இருக்கு, நித்திய ஜீவனுக்கு போறது இன்னொரு பார்ட் இருக்கு. ரட்சிப்புல நாம இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். நித்திய ஜீவன்ல கரையம் நாம கொடுக்கணும், ஒரு விலை கொடுக்கணும், கரையம் கொடுக்கணும். இது இலவசம் அல்ல. நித்திய ஜீவன்கிறது நாம ஒரு விலை கொடுக்கணும். சரியா? வேதத்துல இந்த 3 நாளுங்கிறது நிறைய காரியம் இருக்கு. ஆபிரகாம் மோரியா மலைக்கு பிரயாணத்துக்கு அந்த 3 நாள் பிரயாணமா ஈசாக்கா பலியிடறதுக்கு கூட்டிட்டு போனாரு. இயேசு யோனாவின் வயிற்றுல 3 நாள், பூமியின் வயிற்றுல 3 நாள் இருந்தார். அதாவது 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் இல்லையா? மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். யோனா மீனுடைய வயிற்றுல 3 நாள் இருந்தாரு. 3 நாள் நம்ம நம்ம இதுல வாசிக்கிறோம், ஓசியால 3ஆம் நாளில் நம்மை உயிர்ப்பிப்பார். இப்படி அநேக காரியங்கள் இருந்தாலும் அதே போல சம்பவம் நமக்கு நடக்காது. வேதத்தில் 3 நாள் பத்தி இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு நடக்காது. ஆனா நமக்கு என்ன நடக்கும்? ஒண்ணு ரட்சிப்பு இயேசுவின் மூலமாய் நமக்கு நடக்குது. இன்னொன்னு நித்திய ஜீவனுக்குள்ளா போகணும். அன்று வனாந்திரத்தில் இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு உடன்படிக்கை பற்றி அவர்களோட கூட சென்றது. இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு, இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இயேசு நமக்குள்ளாக இருந்து ஆவியானவர்
நம்மை நித்திய இளைப்பாறுதலுக்கு கொண்டு போறார். அதான் வித்தியாசம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர்களுக்கு லிட்ரலா இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு உடன்படிக்கை பெட்டி அவர்கள் முன் சென்றது. இன்னைக்கு நம்மோட கூட இருந்து நம்ம நித்திய ஜீவனுக்கு அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு மணவாளனை சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிறார். இதுதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற அந்த காரியம் வித்தியாசம். 155 அப்படின்னாலே 11 தான். மணவாளன் தான் நமக்கு இளைப்பாறுதல். சிங்கிள் அந்த எக்ஸ்பேண்ட் சிங்கிள் வந்து 29, 29, 58, ஒரு 29 அவர், இன்னொரு 29 மணவாட்டி. கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அந்த கிளாஸ் இதோட முடியுது. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது புரியாம இருக்கா? அதான் சொல்லுங்க, கொஞ்சம் கிளியரிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயா சோதரங்க. சோதரர் ஐயா சொல்லுங்க. 98:6 கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. 98:6 98:6 98:6 வேற ஒண்ணும் இல்ல. அங்க சம்பவத்துல கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கன்னு சொல்றாரு. நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ ரட்சிப்பு நித்திய ஜீவனோட என்னுடைய சமூகத்துல வா. நமக்கு ரட்சிப்பு நித்திய ஜீவனோட என்னுடைய சமூகத்திலே வா. என்னுடைய வேதத்தை பற்றிய ஆவிக்குரிய ஞானம் உனக்கு இருக்கணும். அவருடைய வேதத்தை பற்றிய ஞானம், அவருக்கு ஆவிக்குரிய மனவாட்டியா நம்ம இருக்கணும். ஏன்னா ராஜாவின் சமூகங்கிறது எபிரேயத்துல ஆண்பால் பெயர் சொல்ல இருக்கு. ஆஃப் ஆயிடுன்னு சொல்லுங்க. ராஜாவின் சமூகங்கிறது ஆண்பால் பெயர் சொல்ல இருக்கு. ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கிறது பெண்பால்ல இருக்கு. அப்ப மணவாட்டி மணவாளனுக்கு சேர்றது அந்த காரியம். சரியா? மணவாட்டி மணவாளனுக்கு சேர்றதுதான் ஆவிக்குரிய மணவாட்டி மணவாளனுக்கு சேர்றதுதான் அந்த காரியம். எக்கால சத்தத்தாலும் பூர்வீகளாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கள் அப்படிங்கிறதுனா நம்ம அவருடைய சமூகத்துல எப்படி வரணும்? ரட்சிப்பு நித்திய ஜீவனை பெற்று வரணும். வேதத்தை பற்றின ஞானம் நமக்கு இருக்கணும். ஆவிக்குரிய மனவாட்டியா இருக்கணும். அதுதான் அதுல இருக்கிற காரியம். எல்லாமே 11 தான் வரும். அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 263 11 தான். 37 37 ஆடில் காடில் 2432 வரும் டோட்டல். அதுமே 11 தான். அப்போ கர்த்தராகிய ராஜா வந்து யார் தான்? மணவாளன் தான் கர்த்தராகிய ராஜா. கர்த்தராகிய ராஜாவின் சமூகனாலே நம்ம புரிஞ்சு கொள்ளணும், மணவாளன் தான் தேவகுமாரன் தான். அவருடைய சமூகத்துல எக்காலத்தாலும் பூரிகைகளாலும் வந்துட்டு ரட்சிப்பு நித்திய ஜீவனம் பெற்றுக்கொண்ட அனுபவம் இல்லைன்னா வேஸ்ட். அதனால அவரை ஆடி பாடி ஆராதிக்கிற ஜனங்கள் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாமல் இருந்தாலும் என்ன பண்றது? எல்லாமே வேஸ்ட். ஏன்னா நம்ம போற நித்தியத்துல நம்ம வாழ போற இடத்துல இந்த மாதிரி ஒர்ஷிப்பு ஆடல் பாடல் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம பாடுற இந்த தொண்டெல்லாம் இருக்காது. இந்த சரீரத்துக்குரிய செட்டப்பே இருக்காது. எல்லாமே டோட்டல் வேற. இன்னைக்கு மைக்கு பிடிச்சி ஆடுறது பாடுறது புகை போடுறது கலர் லைட் அடிக்கிறது எல்லாம் நடக்குது. ஆனா நம்ம பிரவேசிக்க போற இடத்துல ஆவினாலே அவருக்கு ஆராதனை எடுக்கிற இடம் இருக்கும். புத்தியுள்ள ஆராதனை நடக்கும். அவருக்குள்ள நாம இருப்போம். நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அவர் இருக்கிறாரு. அவருக்குள்ள நாம எல்லாரும் ஒரே சரீரத்துல இருப்போம். அங்க போகும்போது அங்க யாருக்கு நீங்க ஆராதனை நடத்துவீங்க? அங்க யாருக்கும் நம்ம ஆராதனை எல்லாம் நடத்த போறது இல்லை. அதனால
நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு இருக்கிற ஒர்ஷிப் லீடர்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஒர்ஷிப் இதெல்லாம் என்னது? சாத்தானுக்கு ஆடி பாடி டான்ஸ் ஆராதனை அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிரியம். அவனுக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது காரியம். அதனால இந்த ஆராதனை வீரர்கள் எல்லாம் ஈஸியா கைக்குள்ள போட்டுப்பான். சாத்தான் வந்து இந்த ஆராதனை வீரர்கள், துதியின் வீரர்கள் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவங்கள ஈஸியா கைக்குள்ள போட்டுப்பான். ஏன்னா கிருபையிலிருந்து அடுத்த சத்தியத்துக்கே வரமாட்டான், பாலகன்லேருந்து குமாரனுக்கே வரமாட்டான். அதனாலதான் இந்த ஜான் ஜெபராஜ் மாதிரி ஆள்லாம் ஈஸியா மாற்றுறது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சாத்தான் வந்து ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய சமூகத்தில் தேவன் போல இருந்து, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல இருந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாக ஆசைப்படுகிறவன். அதுக்கு தான் விரும்புகிறவன் அவன். அதனாலதான் நான் வந்து இயேசுகிட்ட எடுத்து பேசும்போது எல்லாம் சங்கீதத்திலிருந்து எடுத்து பேசுவான். இயேசு சோதிக்கும் போது அவன் எடுத்து பேசுனதெல்லாம் சங்கீதங்கள்ல இருந்து எடுத்து பேசுவான். ஆனா ஆண்டவர் எடுத்து பதில் சொன்னது எல்லாமே உபாகமத்திலிருந்து எடுத்து பதில் சொல்வார். ஏன் சங்கீதத்திலிருந்து எடுத்து பேசுறான்? சங்கீதம்னா அவனுக்கு ரொம்ப, சங்கீதம், இந்த பாட்டு, டான்ஸ், ஆராதனை இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுல இருந்து எடுத்து பேசுவான். ஆனா கர்த்தர் பதில் சொன்னது எல்லாமே எதுல இருந்து பதில் சொன்னாரு? வார்த்தையிலிருந்து எடுத்து பதில் சொன்னார். சரியா? அதான் அந்த அதுல சிம்பிளா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தராகி ராஜாவின் சமூகம்னா அவரு, ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்கள்னா நாம. அதுலதான் அவ்வளவுதான் விஷயம். கர்த்தராகி ராஜாவே அப்படின்னா கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார், இயேசுவும் இம்மானுவேலுமா இருக்கிறார். அவரை ஆராதிக்கணும். அடுத்து வேற ஏதாவது இருக்கா கொஸ்டின்ஸ்? ஓகே, எதுவும் இல்லைன்னா அடுத்த கிளாஸ் அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாமா? மூவ் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த சங்கீதம் 98:6 ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் சொன்னீங்களேங்க, எவ்வளவுங்க? ஆமா, அது எவ்வளவுங்க? ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் வந்து 136 127 ஸ்டார் 263. 136. ஆமா, 136 136 127. சிங்கிள் டு சிங்கிள் 37 37. அவ்வளவுதான். இந்த ஆர்டினல் கார்டினல்லாம் ஆர்டினல் கார்டினல் சிங்கிள்ங்க? ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 55 82 137. இந்த ஆர்டினல் கார்டினல் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதோ இல்லை புரியலையோ, அதுல இருக்கிற சத்தியம் நல்லா புரியணும். அவர் என் ஆத்மாவுக்கு, உங்க ஆத்மாவுக்கு மணவாளனா இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் முக்கியம். அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு மணவாளனா இருக்கிறாரா, நாம அவருடைய மனவாட்டியா இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். சத்தியம் அதுதான். நீங்க எங்க போனாலும் அவர் என் மணவாளன், நான் அவர் மனவாட்டிங்கிறது தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற சத்தியம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
சரியா? இதுதான் சத்தியம், மாறவே மாறாது. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து படிச்சாலும் வேதத்தை படிச்சாலும் மாறாது. தென்கொரியால இருந்து படிச்சாலும் மாறவே மாறாது. ஆனா வியாக்கியானங்கிறது வீட்டுக்கு வீடு தெருக்கு தெரு நம்ம மாத்தி மாத்தி பேசலாம். ஒரே வசனத்தை எடுத்து 10 பேர் 10 விதமா, 1000 பேர் 1000 விதமா பேசலாம். அது சுவிசேஷத்திற்கு ஓகே. ஜனங்களை கிறிஸ்துவின் ரட்சிப்பை சொல்றதுக்கு ஓகே வியாக்கியானம். ஆனால் வேதத்தை உபதேசிக்க வரும்போது அது நாட் ஓகே. ஏன்னு சொன்னா உபதேசிக்கிறவன் இருக்கிறதை இருக்கிற பிரகாரமா தான் சொல்லணும். சுவிசேஷகன் சில கதைகள், சாட்சிகள், அனுபவங்கள் இதெல்லாம் பகிர்ந்துக்கலாம். ஆனால் வேதத்தை உபதேசிக்க வரும்போது நீங்கள் அதிக ஆக்கினை அடையும்படிக்கு உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. டீச்சர் வேதத்தை போதிக்கணும்னு சொன்னா உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லைன்னு தான் சொல்லணும். யாரை பிரியப்படுத்துறதுக்காக மாத்தி சொல்ல முடியாது, மாத்தி சொல்லக்கூடாது. இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிட்டே போயிட்டே இருக்கணும். சரியா? உபதேசிக்கிறதுக்கும் போது நியாயப்பிரமாணத்தை சிறிதானதொன்றால் மீறி அவிதமாய் போதிக்கிறவன் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான், பரலோகராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுவான் தமிழ்ல இருக்கு. நான் ஒரிஜினலா எப்படி இருக்குன்னு சொன்னா, அவ்விதமாய் மீறி ஜனங்களுக்கு போதிக்கிறவன் தள்ளப்பட்டவனாய் எண்ணப்படுவான், தள்ளப்பட்டுருவான், நிலைநிற்க முடியாது. அதை கை கொண்டு போதிக்கிறவன் எல்லாரிலும் பெரியவனா இருப்பான். அதை சிறிதான காரியம்னு சொல்லி அதை மீறி அவ்விதமாய் ஜனங்களுக்கு போதிச்சான்னா அவன் எல்லாரிலும் சிறியவனா இருப்பான்னு சொல்லுவான். சிறியவன் இல்ல, தள்ளப்பட்டவனா இருப்பான், கைவிடப்பட்டவனா இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால வேதத்துல நம்ம மேலோட்டமா வாசிக்கிறது சம்பவம், ஆராய்ந்து பார்த்தால் சத்தியம். சரியா? இப்ப ரட்சிப்புக்கு ஏற்றபடி நாம நடக்க விரும்பினால், நமக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? பிரமாணத்தை குறித்த அறிவு வேண்டும். பிரமாணத்தை குறித்த அறிவு வேண்டும். நாம் பிரமாண அறிவு இல்லாமல் அவரை தரிசிக்க. ஐயா சொல்லுங்கய்யா. இளைப்பாறுதல் பத்தி சொன்னீங்களே, ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. ஆர்டினல் கார்டு சிங்கிள் 28 அதுக்கு சொல்லல. அதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. 28 ஆமா, 28 56ங்கய்யா. 56ன்னா 5 + 6 11 மணவாளன் தான் இளைப்பாறுதல். இல்லை 28 போது 28 56 பிரேக் பண்ணிக்கங்க. 56 பிரேக் பண்ணீங்கன்னா 38 + 18 மணவாளனுடைய ஜீவன். மணவாளன் கொடுக்கிற ஜீவன் தாங்க இளைப்பாறுதல். அதே போல சிங்கிள் டு சிங்கிள் 10 வரும் இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? இளைப்பாறுதல் 10 அது ஒண்ணு இல்லைங்க. சிங்கிள் டு சிங்கிள் தேவையில்ல இருக்கு. சரி சரி. இந்த 38 + 18க்கு 38க்கு 19 19ன்னு போட்டுக்குங்க. அவர் பாதி நாம் பாதி. 18ங்கிறது லைஃப், ஜீவன். ஜீவன். சரி, ஜீவன். ஆமாங்க, மாறவே மாறாதுங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் சத்தியம் மாறவே மாறாது. நாம தான் சத்தியத்துக்காக வளையணும், சத்தியம் நமக்காக வளையவே வளையாது. சிருஷ்டித்தவரே வந்து முன்னாடி நின்னாரு, வளையவே இல்லைங்க. அவரே வந்து நின்னார் பூமியில, மாம்சத்தில் வழிபட்டு அவருக்காக கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்கவே இல்லை. நாம தான் அவருக்காக வளையணும், சத்தியத்துக்காக வளையணும். வார்த்தை நமக்காக வளையாது. ஏன் உள்ளத்துல பிரமாணத்தை உள்ளத்துல எழுதுறாரு? கற்பலகையில் எழுதுனா எரிஞ்சு போட்டாரு, உடைச்சு போட்டாரு, தூக்கி எறிஞ்சிட்டாரு. உள்ளத்துல எழுதியாச்சுன்னு சொன்னா நீங்க வளைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது, புறம்பே தள்ளி விடவும் முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும், நிறைவேற்ற மட்டும்தான் முடியும். நிறைவேற்றலாம் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவன். அவன் சத்தியத்தை அறிஞ்சிருந்தாலும், கர்த்தரை அறிஞ்சிருந்தாலும், ரட்சிக்கப்படாம இருந்தாலும், பட்டிருந்தாலும், எல்லாருக்கும் இருதயத்துல பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்கு எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். அது யாருமே எழுதலைன்னு மறுக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது,
விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருடைய உள்ளத்திலும் அவருடைய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறதுனாலதான் அவன் நாத்திகனா இருந்தாலும் அவனுக்கு உள்ளுணர்வு எச்சரிக்குது, இதெல்லாம் பாவம் தவறுன்னு எச்சரிக்குது. அதனால யாருமே என்ன சொல்ல முடியாது, ஐயோ இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அப்படி வேதம்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எரேமியா 31:33 வாசி. எரேமியா 31:33. எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா, தோராவை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, என் நியாய பிரமாணத்தின் மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா, என்னுடைய தோராவை அவர்கள் உள்ளத்திலே வைத்து என் வேதத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அப்படின்னு தான் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை அல்ல, என்னுடைய வேதத்தை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வேதத்துக்குள்ளதான் இருக்கு நியாயப்பிரமாணம் இருக்கு. இன்னொன்னு சத்தியத்துக்குரியது இருக்கு. ஒண்ணு நியாயப்பிரமாணம் 14:14 வேதத்துக்குள்ள இருக்குது. இன்னொன்னு 11:11 அவரை அறிகிற அறிவுக்காக. இது நீதிக்காக. 14:14 நியாயப்பிரமாணங்கிறது நீதிக்காக, அவரோடு கூட இருக்கிற வாழ்கிற வாழ்க்கைக்காக, உறவுக்காக. என்னது 11:11 சத்தியம். ரெண்டும் சேர்ந்ததுதான் வேதம். வேதத்தை எழுதிதான் தேவனா இருப்பேன்னு சொல்றாரு. சரியா? இதுதான் நமக்கு நடக்குது. ரட்சிக்கப்படும் போது நம்முடைய உள்ளத்திலே வேதம் எழுதப்படுது. அவர் தான் எழுதணும், நம்மளே எழுத முடியாது, அவர் தான் எழுத முடியும். அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா போகலாம். நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துட்றேன் அடுத்த கிளாஸ்ல. அதை கொஞ்சம் போட்டு வந்துருங்க, கொஞ்சம் ஈஸியா கடன்னு பார்த்துடலாம். இப்போ பார்க்க டைம் இருக்காது. ஆதியாமத்திலிருந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதியாமத்திலிருந்து யாத்ராகம் வரைக்கும் ஒவ்வொரு எழுத்தும் எபிரேயத்துல 50வது எழுத்து, ஒவ்வொரு 50 எழுத்து இடைவெளியிலையும் யோத்கே வாவ்கே, கர்த்தர்ங்கிற எபிரேய வார்த்தை யோத்கே வாவ்கே வரும். சாரி, தோரா வரும். வேதம்ங்கிற வார்த்தை, வேதம்ங்கிறது எபிரேயத்துல டவ் வாவ் ரேஷ் ஹே, தோராங்கிற வார்த்தை. அந்த வார்த்தை ஒவ்வொரு 50வது எழுத்து இடைவெளியில தோராவுக்கு வர்ற அந்த லெட்டர்ஸ் மாறி மாறி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். தோராவுடைய அந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு 50வது எழுத்துலையும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். லேவியராமத்துல 7 எழுத்து, ஒவ்வொரு 7 எழுத்து இடைவெளியில கர்த்தர்ங்கிற எழுத்து யோத்கே வாவ்கே, அந்த எழுத்து ஒவ்வொரு 7 எழுத்துலையும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. எண்ணாகமத்துல ஒவ்வொரு 50 எழுத்து இடைவெளியிலையும் தோராங்கிறது எண்ணாகமத்திலையும் உபாகமத்திலையும் 50 எழுத்து இடைவெளியில ஹாரூத்னு வரும். அதாவது டவ் வாவ் ரேஷ் கே தோரா இருக்கு இல்லையா, அது திருப்பி அந்த எழுத்துக்களை திருப்பி எழுதினீங்கன்னா ஹாரூத். தோராவை மாத்தி எழுதினீங்கன்னா ஹாரூத். அந்த ஹாரூத் அந்த ரிவேர்ஸ்ல இருக்கிற வார்த்தை ஒவ்வொரு 50 எழுத்து இடைவெளியிலையும் எண்ணாகமத்திலையும் உபாகமத்திலையும் வரும். சரியா? இதெல்லாம் பேசிக்கா இருக்கிற காரியங்கள். நம்ம பின்னாடி படிக்கும்போது நல்லா புரியும். பேசிக்கா அது ரொம்ப போட்டு மைண்ட்ல இது பண்ணிக்காதீங்க, படிக்க நல்லா புரியும். அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா அதுல எண்ணாகமம் 11:7 வாசிங்க. எண்ணாகமம் 11:7 வாசிங்க. எண்ணாகமத்துல 11:7. அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. இந்த மன்னா எப்படி எப்படி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மன்னா எப்படி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அவங்கவுங்க அப்படியே சாப்பிட்டுடலாமா?
எப்படி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த மன்னா இருக்கு. இந்த மன்னாவை குறிச்சு என்ன சொல்றாங்க? நம்முடைய உள்ளெல்லாம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர எதுவுமே இல்லை எங்க கண்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த மன்னா எப்படி எடுத்துட்டு போய் அப்படியே அவங்கவுங்க சாப்பிடலாமா? நம்ம மாம்பழத்தை பறிச்சுட்டு போற மாதிரி, ஏதோ ஒரு ஃப்ரூட் கனி எடுத்துட்டு வந்து சாப்பிடுற மாதிரி அப்படியே சாப்பிடலாமா? இல்லை இது எப்படி? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை உங்களுடைய புரிதல் என்ன? சொல்லுங்க. இந்த மன்னா எப்படி எடுத்துட்டு போய் அப்படியே சாப்பிடலாமா தட்டில் வச்சு? இல்லை என்ன பண்ணணும்? வசனத்துல இருக்கிறது தான், இல்லாத நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். சொல்லுங்க உங்களுடைய எப்படி இந்த மண்ணாங்கிறது எப்படி? அப்பமாக்கி தானே சாப்பிடுவாங்க. ஆமா, மண்ணாங்கிறது என்னன்னா ரெடி டு ஈட் கிடையாது. அதாவது வெளியில இருந்து பொறுக்கிட்டு வந்து அப்படியே எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. இப்போ மாம்பழம் இருக்கு, மரத்துல இருந்து எடுத்து வந்து அப்படியே சாப்பிடலாம். கொய்யாப்பழம் இருக்கு, எடுத்து வந்து அப்படியே சாப்பிடலாம். இப்படி மண்ணா வானத்துல இருந்து விழும், இதை எடுத்து வந்து அப்படியே எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. இதை எடுத்துட்டு வந்து கீழே வாசிங்கன்னா 7-8 வாசிங்க. 11-7-8. அந்த மன்னா கொத்துமல்லி விதையம் மாத்திரமும் அதனிலே முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒளிவு எண்ணெயின் ருசி போல் இருந்தது. முதலாவது பொறுக்கிட்டு வரணும் வெளியே போயிட்டு, அப்படியே எடுத்து வந்து தட்டில் வச்சு சாப்பிட முடியாது. அதை ரெடி டு ஈட் கிடையாது. அப்படியே எடுத்து வந்து சாப்பிட முடியாது. அதை எந்திரங்கள்ல அரைச்சி, அதாவது மண்ணெல்லாம் சுத்திகரிச்சு, அப்புறமா அந்த இயந்திரங்கள்ல தான் நம்ம இன்னைக்கு சொல்லப்படி பார்க்கணும்னா, நம்ம காலத்துல புரியுற மாதிரினா மிஷின்ல அரைச்சி இல்லைன்னா உரல்களில் இடிச்சு அதுக்கப்புறம் தான் அதை அப்பங்களாக சுடுவாங்க. சரியா? ஆக்சுவலா எப்படி இருந்தது ஆண்டவருடைய படைப்புல? மனுஷன் எதுவுமே சமைச்சு சாப்பிடுற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ரெடி டு ஈட் தான் இருந்தது. எல்லாம் சூரியன் பழுக்க வச்சிடும். எல்லா கனிகளையும் ஆதாம் விரும்பின கனிகளை எடுத்து சாப்பிடலாம். எதுவுமே அவன் சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் இல்லை, வைக்கல ஆண்டவர். இந்த சமைச்சு சாப்பிட்றதே எதனால வந்த விளைவு தான்? மனிதனுக்கு சாபத்தினால் உண்டான விளைவு தான் இந்த சமைத்து சாப்பிடும்படி. புரியுதா? பாவத்திலிருந்து விழுந்தான் பார்த்தீங்களா? அதனுடைய விளைவு தான் சொன்னார், பூமியின் முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிக்கும், நீ வருத்தத்தோட அதன் வேர்வையை புசிப்பாய் அப்படின்னு சொன்னாரா? சாபத்தினுடைய விளைவு தான் சமைச்சு சாப்பிட்றது. அதுதான் இங்க நடக்குது. ஏன் ரெடி டு ஈட்டா கொடுக்கல அவங்களுக்கு? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தான் அது பின்னாடி தான் கொடுக்குறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி ஆவியானவர் வந்து ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு தான் என்ன சொல்றாரு? நான் மறைவான மன்னாவே அவர்களுக்கு புசிக்க கொடுப்பேன். அப்படிதான் பின்னாடி தான் இதெல்லாம் நடக்குது. இது வந்து கிடையாது. இவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, இன்னும் சாப நிவிருத்தி ஆகல. இப்போ இவங்களுக்கு அதே மாதிரி தான் கொடுக்குறாரு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் கொடுக்குறாரு. மன்னா கொடுத்தாலும் அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. இது எதனுடைய விளைவு? சாபத்தினுடைய விளைவு தான் சமைச்சு சாப்பிடும்படி வருகிறது. சரியா? நமக்கு இயேசுவை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அப்படியே விசுவாசிக்கணும். சரியா? இயேசுவை நாம, அவர் தான் ஜீவாப்பம் நானேன்னு சொன்னார். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்களே, அதனால இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான். நான் தன்னை குறித்து சொல்றாரு, ஜீவாப்பம் நானேன்னு சொல்றாரு. சரியா? ஜீவாப்பம் நானேன்னு போனீங்கனாலும் எல்லாம் எங்க போனீங்கனாலும் 11 தான் வரும். எங்க போனீங்கனாலும் தேவகுமாரன் 11:7 அங்கதான் வரும். அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா அதை பார்த்துடலாம். சரியா? அதை குறிச்சு, மன்னாவை குறிச்சு எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சோதரங்க, எனக்கு ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க பிரதர். ஒண்ணும் இல்ல, இப்போ ஏசாயா 43:7 வசனம் என்ன சொல்றதுன்னா, நான் என் மகிமைக்கொண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன்.
அப்ப ஏசாயா 43:7 வந்து வசனம் இப்படி சொல்லுது. இதே நமக்கு வந்து ஹிப்ரூல என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னானா, ஒரு second. என் பெயராலும் என் மகிமையாலும் அழைக்கப்படும் ஒவ்வொரையும் நான் படைத்தேன் அப்படின்னு இருக்கு. இதே நம்ம வந்துட்டு NIV இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்கிட்டோம்னா, எவ்ரி ஒன் ஹூ இஸ் கால்டு பை மை நேம் whom I created for my glory whom I formed and made. அப்ப நம்ம தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எக்ஸ்ட்ராவா என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்ப இதுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனா ஹிப்ரூலயும் ஆங்கிலத்திலயும் இல்ல. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, முதல்ல ஒரு வசனம் எபிரேயத்துல எடுத்தோம்னா எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்குன்னு பார்க்கணும். அதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னதா மனவாட்டிக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆடில் காடில் போட்டு பார்க்கணும். அப்ப போட்டு பார்த்தா வந்துடும், ஆன்சர் வந்துடும். நம்ம எடுத்த உடனே வெளித்தோட்டத்தை பார்த்து சொல்ல முடியாது. அதை நான் வேணா ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அதை நம்ம போட்டு பார்த்துட்டு தான் அதுல கிளியரா என்ன கேக்குறேன்னா இங்கிலீஷ்ல இல்ல அந்த அதாவது தமிழ்ல வந்துட்டு என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன்னு இருக்கு. ஆனா ஹிப்ரூலயும் ஆங்கிலத்துல இல்ல. ஆனா அப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஹிப்ரூலுங்கிற எழுத்து வந்து மாறவே மாறாது, அது வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஒரிஜினல்ல இல்லாதது தமிழ் பைபிள்ல இருக்கு. ஆனா ஆவியானவர் பிரசங்கிக்கும் போது நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வான்னு சொல்றாரு. அப்ப அதே ஆவியானவர் தான் அங்க எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ ஒருவேளை தமிழ் லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் ஆவியானவராக இல்ல தேவனாலேயே தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு கொண்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி எடுத்துக்க முடியுமா? அதுதான் என்னன்னு சொன்னா, இல்ல மொழிபெயர்த்து எழுதுனவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஐயர் தானே, பிராமணர் ஐயர் தானே எழுதினார். அதாவது அவங்களுக்கு இவ்வளவு லெட்டர் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவ்வளவு கூலி பேசிட்டு அவங்க லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. சீகர்பால் ஐயர் அப்படி கிடையாது. அவங்க தானே அவர் டிரான்ஸ்லேட் வந்து ஒரு மிஷனரியாவே தானே வந்தாங்க. ஆமா, சீகன்பால் ஐயா டைரக்டா மொழிபெயர்க்கல ஐயா. சீகன்பால் ஐயா இவர்கிட்ட அதிகாரத்துல இருந்த ஐயர், இவர் பிராமின்ஸ்ட கொடுத்துதான் மொழிபெயர்த்திருக்காரு. அவருக்கு டைரக்டா அதெல்லாம் அவர் டைரக்டா மொழிபெயர்க்கல. அதனாலதான் சமஸ்கிருத வேர்டு பாத்தீங்கன்னா இல்லங்க, என்னோட கொஸ்டின் அதான் புரியுது. ஒருவேளை அப்படி மாறுமா? ஏன்னா இப்போ ஆவியானவர் வந்து இப்ப நம்ம ஐயா மூலமா அவங்க சாட்சி கொடுக்கும்போது என் நாமம் திரிக்கப்பட்ட யாவரை கொண்டு வா என்பேங்கிறது தான் மெயினான சப்ஜெக்டா நமக்கு தலைமையா மூலமா சபைக்கு கொடுத்தது. அப்போ ஹிப்ரூலயும் இங்கிலீஷ்ல இல்லாத ஒரு வார்த்தையை ஆவியானவர் கொண்டு வராங்க அப்படின்னா அப்ப அது எப்படி? அதுதான் ஒரு சின்ன கன்ஃபியூஸ். ஆமா, நமக்கு பேசும்போது நமக்கு புரியுற மாதிரி தமிழ்ல தானே பேசுவாரு. இப்ப நமக்கு ஹீப்ரூல பேசினாருன்னு வைங்க, நமக்கு புரியாது ஒண்ணு. அப்ப நமக்கு புரியுற மாதிரி தான் நமக்கு தமிழ்ல தான் பேசுவாரு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஒண்ணு. ரெண்டாவது, எபிரேயத்துல ஒரு வசனம் முன்ன பின்ன இருக்கும். சில வசனம் தமிழ்ல 7வது வசனம் இருக்கும், எபிரேயத்துல 6வது இருக்கும். அந்த ஒரு வசனம் மேல கீழே இருக்கும். அதுல இருக்கான்னு போய் பார்க்கணும் முதல்ல. அதாவது தமிழ்ல வந்து லாஸ்ட்ல ஒரு வசனத்துல கடைசியா வர்ற பகுதி எபிரேயத்துல முதல்ல வரும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வசனமே முன்ன பின்ன இருக்கும். அதாவது நமக்கு 44ல இருக்கும், நமக்கு 7ல இருக்கும், அங்க பார்த்தா 6ல இருக்கும், மேல கீழே இருக்கும். அதுலயும் இருக்குதான்னு பார்க்கணும் முதல்ல, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கிளியரா வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அதை நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். நன்றி. புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். முதல்ல நமக்கு மேல இருக்கும், அதாவது முந்தின வசனத்துல இருக்கா அந்த வேர்டு, பிந்தின வசனத்துல இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து சிலது வார்த்தைகள் இங்க எக்ஸ்ட்ரா இருக்கும், அதாவது மாறியும் இருக்கும் சம்டைம். அதாவது தமிழ்ல வந்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார்னு இருக்கும். தரித்திரம்னா ஏழைகளுக்கு அப்படி அர்த்தம் அல்ல. அதனுடைய ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு சொன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு ஆவியில சிறுமைப்பட்டவர்கள், ஆவியில ஒடுக்கப்பட்டவங்க, துன்பப்பட்டவங்க, துயரப்பட்டவங்க, அவங்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் ஒரிஜினல்ல இருக்கு. தமிழ்ல லூக்கா எழுதும் போது, லூக்கா வந்து ஒரு புறஜாதியா, லூக்கா எழுதுறாரு. லூக்கா எழுதும் போது லூக்கா சுவிசேஷத்துல தரித்திரருக்குன்னு எழுதுறாரு அதே வார்த்தையை. அப்ப அங்க வந்து மீனிங் மாறுது. அப்படி சில இடங்கள்ல மாறி இருக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேற, தரித்திரர்களுக்குங்கிறது மீனிங் வேற. அப்படி சில இடங்கள்ல வந்து மீனிங் மாறி இருக்கு. மொழிபெயர்ப்புல வரும்போது பிராமணர் தான் மொழிபெயர்க்கும் போது எப்படி என்னென்ன வார்த்தைகள்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள்லாம்
உள்ள நிறைய வந்திருக்கு. இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். அது என்னன்னா நன்றி செலுத்துதல், நன்றி பலி, நன்றி அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. அதுதான் சமஸ்கிருத வார்த்தை தான் ஸ்தோத்திரம். சரியா? ஸ்தோத்திரங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதெல்லாம் ஏன் வந்தது உள்ள அப்படின்னா, மொழிபெயர்த்த ஆள் சமஸ்கிருதம் படிச்சவர். அப்ப அதுக்கு சமஸ்கிருதத்துல எந்த வார்த்தை இருக்கோ அதை அப்படியே போட்டதுதான் காரணம். அதனால நம்ம ஒன்றும் குழம்ப தேவையில்ல. நமக்கு இந்த குழப்பத்துக்கெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் நமக்கு யார் இருக்கிறா கூட? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கணும். மெயின் சோர்ஸ் அதுதான். வசனத்துல இல்லாத நம்ம ஒரு வரலாற்று காரியமா நாலேஜுக்காக வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர, வசனத்துல இல்லாததை நம்ம சத்தியமா எடுக்கவே முடியாது. நம்பர் 1. அடுத்தது, எபிரேயத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு போகும்போது, ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல வரும்போது, ஆங்கிலத்துக்கும் தமிழுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஈப்ருக்கும் ஆங்கிலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஏன் இருக்கு, எந்த வார்த்தை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கு ஆடில் போட்டு பார்க்கும்போது கரெக்டா உட்காந்துரும். அது மாதிரி கர்த்தர் திருச்சபைக்கு மணவாட்டிக்கு சொன்னதுக்கு தான் ஆடில் போட்டு பார்க்கணும். எல்லா சம்பவங்களுக்கும் வேதத்துல இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஆடில் போட்டு பார்க்கவும் கூடாது. வேதத்துல இருக்கிற கர்த்தர் மணவாட்டிக்கு சொன்ன காரியத்துக்கு தான், கர்த்தர் பேசினதுக்கு தான் நம்ம போட்டு பார்க்கணும். ஆடினல் எல்லாவற்றுக்கும் போட்டு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. சரியா? அடுத்த கிளாஸுக்கு நான் ஹோம்ஒர்க்ல கொடுத்துட்றேன். ஹோம்ஒர்க்ல கொடுத்துட்டு அதை நீங்க போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பார்த்துடலாம். சரியா? ஜாப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோத்திரம் 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 சோத்திரம். மைமேன் பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 ராஜா. மைமேன் மனவலனே, சர்வலோகத்தின் அதிபதியை, சேனையில் கர்த்தரே, அப்பா பிதாவே, இந்த கர்த்தாவே மாலை வேலைக்காக நன்றி செலுத்துவோம் ராஜா. கிருபையா இருங்க ராஜா, கிருபையா இருந்ததுக்காக நன்றி. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, சோதரம் 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 கர்த்தாவே. கர்த்தாவே சோதரம் கர்த்தாவே, அறிகிற அறிவு எவ்வளவு கர்த்தாவே இன்பமானது. ஆமாண்டவரே, 1000 நாளை பார்க்கிறோம் பிரகாரங்கள் சொல்லும் ஒரே நாள் நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாண்டவருடைய வேதம் கர்த்தாவே என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தாலும் என் தூக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா, அவருடைய வேதம் கர்த்தாவே மட்டுமா எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருந்து வருகிற அந்த கிருபைக்காக, தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்பா, அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணி விடாதபடி ராஜா, வேறொருக்கு உரியது, உலகத்துக்குரியது, மற்றவர்களுக்கு உரியது என்று எண்ணி விடாமல் ராஜா, அது கர்த்தாவே எனக்கு அல்ல என்று எண்ணி விடாதபடி எங்களுடைய ஆத்மாவுக்கு நீர் கொடுத்த சொத்தை ராஜா எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கர்த்தாவே நாள்தோறும் கர்த்தாவே ஆராய்ந்து பார்த்து தியானித்து ஆமாண்டவரை உட்கொண்டு கர்த்தாவே பலனடைய, அறிவடைய, கனி கொடுக்க நீர் பலன் தர வேண்டும் ஜெபிக்கிறோம். நைட்டு ராத்திரி வேலை நடக்கிற ஜெப வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும் உற்சாகமாய் ராஜா. ஆமாண்டவரே, ஆவிக்குள்ளா கர்த்தாவே எழும்பி கர்த்தாவே ராஜா இப்படி சமூகத்தில் மன்றாட பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜாமக்காரர்களாய், வேட்டைக்காரர்களாய், யுத்த புருஷர்களாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்ப ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. அநேகரும் மண்டைக்கு திருப்ப பலன் தாருங்க. திருச்சபை கொடுத்த எல்லா ஊழியங்களையும் கர்த்தாவை செய்து முடிக்க பலன் தாருங்க. ஆயத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நன்றி தாழ்த்துக்கிறோம், துதிகன மைமில்ல உமக்கு எடுக்கிறோம். மைமின் மனவல்லாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம். மைமின் பிதாவே, ஆமென் ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்களை சேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மைமையும் என்னென்றைக்கு முடியவில்லை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சோத்திரம் 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 சோத்திரங்க சோத்ரையா சோத்திரம் 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 கர்த்தர் சோத்திரம் ஐயா. கர்த்தர் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.